பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரித்து மையப்படுத்துகிறோம். தேவரீர் செய்த எல்லா நன்மைகளையும் நாங்கள் நினைத்து ஆண்டவரே, இந்த வாரத்தின் முதல் நாள் காலையிலே ஆராதனை வேளையில் உமக்கு நன்றி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க முடியாய் நீர் கிருபையாக எனக்கு தந்த இந்த நேரத்துக்காக, நாளுக்காக, ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் ஆண்டவரே உமக்கு அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த காரியங்களை கத்ததாமே எங்களுக்குள்ளே இன்னும் அதிகமாக நடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறோம். நீங்கள் நம்முடைய பிரசன்னம் கூடவே இருப்பதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறப்பா. எத்தனையோ பேருக்கு இல்லாத ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் நீ தந்தீர். இன்னும் நாங்கள் நன்றி 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 வழிகளை செலுத்தி உம்முடைய சமூகத்தில் ஆசீர்வாதமாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். இந்த நாளின் இந்த ஆராதனை வேலை முற்றிலுமா நீர் பொறுப்படும். பாடல் மற்றும் வர்ஷிப் நேரங்கள் எல்லாம் கர்த்தர் கூட இருக்கும்படியாக ஆண்டவரே, நாங்கள் முழு இதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு நாங்கள் ஆராதிக்க அந்த ஒவ்வொரு ஜனங்களுக்கு விசேஷ கிருபை தருவீராக. தேவரீர் தொடர்ந்து உம்முடைய வார்த்தைகளுக்கு அபிஷேகித்து தருவீராகப்பா. ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகள் எனக்கும் எங்களுக்கும் பிரயோஜனமாய் உபயோகமாய் எங்களை அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் நடத்திட்டோம். அதே போல் வாலிபர் கூடுகையும் ஞாயிறு பள்ளி ஆராதனையெல்லாம் நீர் பொறுப்படும். தொடர்ந்தது நாள் முழுவதுமாக ஆண்டவரே, அக்கனி ஸ்தம்பத்தினாலும் மேக ஸ்தம்பத்தினாலும் தேவ ஜனங்கள் நடத்தினது போல நீ நடத்தும்படியாக நம்முடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நாம் மகிமையை செலுத்தி உமக்கு மகிமை என்று பாட்டு பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். மகிமை உமக்கன்றோ. உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, ஸ்தோத்திரமோ தூயவர் உமக்கன்றோ. விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே. வழிகாட்டும் தெய்வம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே. அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே. அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே. ஆராதனை ஆராதனை
ஆண்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நாளிலே உங்கள் மத்தியில் நிற்பது ஆண்டுடைய கிருபை. இந்த நாளில் இருந்து, இந்த ஜூன் மாதத்தில் இருந்து உங்களோடு கூட ஒரு தலைப்பின் கீழாக நான் பேச விருப்பம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டுடைய சமூகத்தில் காத்து கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு தலைப்பின் கீழாக 3 பகுதி 4 பகுதிகளாக நான் உங்களோடு பேசுவது வழக்கம். ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த வசனத்தின் பிரகாரமாக கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட்டபடினால சபைக்கு இந்த காரியத்தை பேச வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொன்றாக எடுத்து நேற்று தினத்தில் முந்தின தினத்தில் நான் யோசித்து தியானித்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் இந்த வேத பகுதியை காண்பித்திருக்கிறார். இந்த தலைப்பின் கீழாக தொடர்ந்து நாம் வேத வசனத்தை கேட்க போகிறோம். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். என்ன வசனம் அது? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசி கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யாக்கோபின் வம்சத்தாரே, யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள். கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரின் வெளிச்சத்தில் நடப்போம் வாருங்கள் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி யாக்கோபுடைய வம்சத்தாரை பார்த்து, யாக்கோபுடைய வீட்டாரை பார்த்து இங்கே ஒரு அன்பின் ஒரு மனம் திரும்பலுக்கு ஏற்ற ஒரு அழைப்பை இங்கே தருகிறதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. ஆமென். இந்த தலைப்பின் கீழாக இருந்து தொடர்ந்து ஆண்டுடைய வருகை தாமதிக்கும் என்று சொன்னால், கர்த்தருக்கு சித்தமாக இருந்தால் இந்த வேத வசனத்திலிருந்து 4 பகுதிகளாக உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் கூட போகலாம், எனக்கு தெரியாது. இந்த பகுதிகளில் ஏன் இது என்ன அப்படி என்ன இருக்குது இந்த வார்த்தையில் நீங்கள் நினைக்கலாம். இந்த கடைசி நாட்களில் இந்த முழு உலகமும் இருளுக்குள் போய் கொண்டிருக்கிற வேளையில் கர்த்தருடைய ஜனங்களாகிய நாம் ஆண்டுடைய வருகைக்கென்று நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்பதற்காக இங்கே ஏசாயா அந்த ஜனங்களை நாம் எல்லாரும் கர்த்தருடைய வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள் என்று அழைக்கிற நோக்கம் என்னவென்று சொன்னால், நாம் ஒருவராகிலும் கர்த்தருடைய வருகையில் கைவிடப்பட்டு போயிடவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த யாக்கோபின் வம்சத்தாரே என்று, யாக்கோபின் வீட்டாரே, யாக்கோபின் குடும்பத்தாரே, சியோன் குடும்பத்தாரே, சியோன் குடும்பத்தில் இருக்கிற வீட்டாரே, கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய வெளிச்சத்தில் நீங்கள் என்ன செய்யணுமா? நடவுங்கள் என்று சொல்லி இன்றைக்கு உங்களோடு கூட கர்த்தர் பேச வல்லவராக இருக்கிறார். இந்த யாக்கோபின் வம்சத்தாரே என்ற இந்த காரியம் 9 முறை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் வருது. எத்தனை முறை வருதுங்க? யாக்கோபின் வம்சத்தாரே, யாக்கோபின் வீட்டாரே, யாக்கோபின் குடும்பத்தாரே என்ற காரியம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 9 முறை வெளிப்படுகிறது. 9 முறை வெளிப்படுகிறது மாத்திரமல்ல, அவர்களை குறித்து தேவன் கரிசனை உள்ள தேவனாக இருக்கிறதாக நாம் இங்கே பார்க்க முடிகிறது. ஓ ஹவுஸ் ஆஃப் ஜேக்கப், கம் ஹி அண்ட் லெட் அஸ் வாக் இன் த லைட் ஆஃப் த லார்ட். பக்கத்தில் பார்த்து கைப்பிட்டு சொல்லுங்க, நம்ம எல்லாரும் கர்த்தருடைய வெளிச்சத்தில் நடக்க போகிறோம். நம்ம எல்லாரும் கர்த்தருடைய வெளிச்சத்தில் நடக்க பழகுவோம். ஆமென், ஹல்லேலூயா. சபைக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, இந்த நாட்களிலே உங்களை அவருடைய வெளிச்சத்தில் கொண்டு வந்து உங்களை நடத்த கர்த்தர் விரும்புகிறார். அப்போ இது வரைக்கும் நாங்கள் என்ன வெளிச்சத்தில் நடக்கலையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் பேச தான் தெரியும் நீங்கள் எதில் நடந்து கொண்டிருக்கீங்க என்பதை. நீங்கள் உங்களே நிதானித்து ஆராய்ந்து பார்த்து இதை சரி செய்து கொண்டு கர்த்தருடைய வெளிச்சத்தில் நடக்க பழகுங்கள். இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் எப்படி அவர்களை கூப்பிடுகிறார் என்று சொன்னால், யாக்கோபின் வம்சத்தாரே என்று அழைக்கிறார். யாக்கோபின் வம்சத்தாராக அவர்களை பார்க்கிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு சேர்க்க வல்லவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த வசனத்தினுடைய பின்னணி என்னவென்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஏசாயா தீர்க்கதரிசி எதற்காக யாக்கோபின் வம்சத்தாரை பார்த்து நாம் எல்லாரும் வாங்க நம்ம கர்த்தருடைய வெளிச்சத்தில் நடப்போம் என்று ஏன் இந்த காரியத்தை இவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், அந்த காலகட்டத்தில் யாக்கோபின் வம்சத்தாராகிய இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுங்களா? தேவனை விட்டு தூரமாக போய் உலக காரியங்களிலும் மூட நம்பிக்கைகளிலும் விக்கிரக ஆராதனைகளும் மூழ்கி இருளடைந்த ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். இதெல்லாம் அந்த ஏசாயா தீர்க்கதரிசி பார்த்து அவர்கள் தங்கள் பாவ வழிகளை விட்டு மீண்டுமாக உண்மையான மெய்யான தேவனை தேடி வரும்படியாக, அவர்கள் கர்த்தர் பக்கம் திரும்பும்படியாக தான்
வாருங்கள் நாம் எல்லாரும் அனைவரும் கர்த்தருடைய வெளிச்சத்திலே நடப்போம் என்று சொல்லி இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி அவர்களை அன்போடு கூட அழைக்கிறதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஏன் இந்த தலைப்பின் கீழாக கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார் என்று சொன்னால், இன்றைக்கு நிறைய பேர் தேவனை விட்டு தூரமாக போயிருக்கிறீங்க. நிறைய பேர் மூட நம்பிக்கைகள் இருக்கிறீங்க. சில விசுவாசிகள் நிறைய பேர் விக்கிரக வழிபாடுகள் இருக்கிறாங்க. நிறைய பேர் இன்னும் கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு ஜாதியை பார்க்குறதும், அதை பார்க்குறதும், எங்கால பார்க்குறதும், இந்த ஆளை பார்க்குறதும், இப்படி தேவ ஜனங்கள் இப்படி இருக்கிறதுனால தான் கர்த்தர் சொல்கிறார், இப்படிப்பட்ட இருளான சுபாவத்திலிருந்தும் வாழ்க்கையிலிருந்தும் நீங்கள் வெளியே வாங்க, நான் உங்களை என்ன செய்வேன், வெளிச்சத்தில் நடக்க நான் உங்களுக்கு காண்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதுதான் இதனுடைய வசனத்துடைய பின்னணியே அதுதான். அதனால தான் ஏசாயா தீர்க்கதரிசி அழைக்கிறார். என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய பரிசுத்தரின் ஒளியில நீங்கள் நடக்கணும், அவர்களை வழிநடத்த தேவனுடைய தூதுவராக யாரை இங்கே ஏற்படுத்தினார்னா இந்த ஏசாயா தீர்க்கதரிசி தான் ஏற்படுத்தி அவர்களை அன்போடு அழைக்கும்படியாக கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ இன்றைய சபைக்கு, இன்றைய காலகட்ட சபைக்கு ஏசாயா தீர்க்கதரிசி கொடுக்கிற செய்தி என்னவென்று சொன்னால், ஒன்று, மனம் திரும்புவதற்கு ஏற்ற ஒரு அன்பின் அழைப்பை அவர் கொடுக்கிறார். அவர் கண்டனம் பண்ணல, யாரையும் திட்டல, நீங்கள் வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யணும், கர்த்தருடைய வெளிச்சத்தில் நடக்கணும். புறஜாதிகளுடைய மத்தியில் நாம் இந்த தேசத்தில் சபை உலக மக்களுக்கு மத்தியில் சாட்சியாக வாழ வேண்டும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி விரும்புகிறார். தேவனும் நம்முடைய காரியத்தில் விருப்பம் உள்ளவராக இருக்கு. அதை தான் சொல்றாரு, உடனடியாக. அதுதான் தலைப்பு கொடுத்தேன், வாருங்கள். வாருங்கள் சொன்னால் உடனடியாக நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த மூட நம்பிக்கைகளையும் தேவனை விட்டு தூரமாக போயிருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் மீண்டுமாக கர்த்தர் பக்கம் திரும்பி வாங்க, நான் உங்களை வெளிச்சத்தின் பாதையில் நான் உங்களை நடத்துவேன் என்று கர்த்தர் அவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கும் அதே வாக்குத்தத்தை தான் கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஏன்னா இன்றைக்கு புறஜாதிகள் மத்தியில் புறஜாதிகள் பாருங்க, தேவனுடைய வெளிச்சத்தை தேடி அங்கங்கே ஓடுறாங்க. ஆனால் நல்ல ஆவிக்குரிய தேவ பிள்ளைகள், அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகள், கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்முடைய சொந்த ஜனங்கள், நீங்கள் ஏன் இன்னும் இருளிலே வாழ வேண்டும் என்று அந்த ஆதங்கத்தினால தான் இந்த ஏசாயா ஒரு அன்பின் எச்சரிப்பை இந்த 5ஆம் வசனத்தில் சொல்லுகிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இருள் விலகி உன் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு தீபத்தை கர்த்தர் ஏற்றி உன் குடும்ப வாழ்க்கையும் சரி, நீங்கள் கைட்டு செய்கிற எல்லா காரியத்தையும் சரி, கர்த்தர் பிரகாசிக்க செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். இந்த யாக்கோபின் வம்சத்தாரே, இந்த யாக்கோபு என்ற குறித்து நாம் பார்க்கும் பொழுது நம்ம எல்லாம் நினைக்கலாம், அவன் ஏமாற்றுக்காரன், அவன் ஏமாற்றுக்காரன் என்று நம்ம நினைக்கலாம். ஆனால் அந்த யாக்கோபை குறித்து மிக அருமையான காரியங்கள், விசேஷமான காரியங்கள், மேன்மையான காரியங்கள் யாக்கோபை குறித்து நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. 3 காரியங்களை சொல்லிட்டு தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு போக நான் விரும்புகிறேன். இந்த யாக்கோபின் வம்சத்தாரு, யாக்கோபை ஆண்டவர் ரொம்ப என்ன செஞ்சாரு, நேசிச்சார். யாக்கோபு ரொம்ப ஆண்டவர் நேசிக்கிற தேவனா இருந்தார். மல்கியா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்றார் உங்களை பார்த்து, இன்றைக்கு சபையை, ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ, ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன். ஹல்லேலூயா. ஏசா யாக்கோபை காட்டில் என்ன ரொம்ப நல்லவரா? ஏசா யாக்கோபை பார்க்கிறோம், ஏசாவை காட்டில் யாக்கோபு ரொம்ப நல்லவரா? இல்லை. யாக்கோபை நேசித்ததுக்கு காரணம் கர்த்தர் அவன் மேல் பாராட்டின தேவ கிருபை. ஆமென். வெளியே இருக்கவங்க காட்டிலும் உள்ள இருக்கவங்க ரொம்ப நல்லவன் நினைக்கிறீங்களா? இல்லை. ஏதோ கிருபையினால தேவ சபையில் ரட்சித்து உங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறான்னு சொன்னால் ஆண்டவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறதா இருக்கிறார். அதனால தான் யாக்கோபின் வம்சத்தாரை, யாக்கோபின் தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்றார், கர்த்தருடைய வெளிச்சத்தில் நாம் எல்லாரும் நடப்போம், வாருங்கள் என்ற ஒரு எச்சரிப்பான ஒரு அழைப்பை, ஒரு அன்பின் அழைப்பை இங்கே தருகிறது நம்ம இங்கே பார்க்க முடியும். அது மாத்திரமில்லை, 41ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசாயா 41ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை பாருங்க. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது?
என் தாசனாகிய இஸ்ரவேலே, என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான என்னுடைய ஆபிரகாமின் சிநேகிதனாகிய சந்ததியே, ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்தும் அழைத்து வந்து நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். முதலாவது யாக்கோபை கர்த்தர் நேசிச்சார். நேசித்தது மாத்திரமல்ல, நேசித்து அவன் மேல் கிருபையாய் இருந்து அவனை தெரிந்து கொண்டு தமக்கென்று கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டு மீட்டு கொண்டார். ராமன் சொல்லுவோமா? 43ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல பாத்தீங்கன்னா, இப்போதும் யாக்கோபே, இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் ஆ, இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் உன்னை சொல்லுகிறதாவது, உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை நான் மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ என்னுடையவன். அங்கே தேவன் யாக்கோபை பேர் சொல்லி அழைத்ததற்கு அவனை அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முதலாவது யாக்கோபை என்ன செஞ்சாரு? சிநேகித்தாரு. அது மாத்திரமல்ல, அவன் மேல் கிருபையா இருந்து கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டாரு. தெரிந்து கொண்டு அவனை பேர் சொல்லி தம்முடைய மகனாக அவனை அழைத்து யாக்கோபு என்ற பெயரை மாற்றி அவனுக்கு என்ன பேர் கர்த்தர் கொடுத்தாரு? இஸ்ரவேல் என்ற பெயரை அவனுக்கு இட்டு அவனை அழைத்து அவனை அறிந்து கொண்டிருக்கிறார். முதலாவது நேசிச்சார், ரெண்டாவது தெரிந்து கொண்டார், மூன்றாவது அழைத்திருக்கிறார். இதே வார்த்தை தான் இந்த நாள் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன், நான் உங்களை என்ன செய்திருக்கிறேன்? பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த யாக்கோபை நேசித்ததுக்கு ஒரே ஒரு காரணம், கர்த்தர் அவன் மேல் என்னவா இருந்தாருங்க? கிருபை உள்ளவராக இருந்தார். இன்றைக்கு நம்ம மேலும் கர்த்தர் கிருபை உள்ளவர் இருந்தார். அது மாத்திரம் யாக்கோபோட கூட கர்த்தர் இருந்து நான் உனக்கு என்ன செய்வேன்? ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என்னுடைய நீதியின் வலது கருத்தினால யாக்கோபை என்ன செய்வேன்? தாங்குவேன். எவர் அங்கே சொல்லப்பட்டு உண்மையில் எரிச்சலாக இருக்கிற யாவரும் என்ன செய்வாங்களாம்? வெட்கப்பட்டு போவாங்க. உன்னோட வழக்காடவர்கள் ஒன்றுமில்லாமல் நாசமாய் போவார்கள் என்று சொல்லி யாக்கோபுக்கு கர்த்தர் அருமையான வார்த்தைகளை தந்திருக்கிறது நம்ம இங்கே பார்க்க முடியும். ஆமென். இதே வார்த்தை தான் கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். கவனிங்க, இங்கே இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஏதோ நீங்கள் தற்செயலாக வரல, ஏதோ நாங்கள் வந்துட்டோம் நீங்கள் வரல, திடீர்னு நாங்கள் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கோம் நீங்கள் வரல. உங்களை கர்த்தர் நேசித்ததனால தான் இந்த சபையில் உங்களை ஒரு ஐக்கியத்துக்குள்ளே கர்த்தர் கொண்டு வைத்திருக்கிறார் என்பதை சபை மறந்து விடவே கூடாது. அல்லேலூயா. எப்படி நம்ம கர்த்தர் நேசித்த தெரியுங்களா? உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே, தாயின் கருவில் உருவாக்குவதற்கு முன்பதாகவே உங்களை இன்னும் பேர் சொல்லி அழைத்து நம்மேல் அன்பு கூர்ந்து தம்முடைய பிள்ளையாக நம்மை பார்த்து நம்மை நேசிக்கிற தேவனாக காணப்பட்டார். அல்லேலூயா. எரேமியாவை என்ன செஞ்சார் ஆண்டவர்? தாயின் கருவில் உருவாக்கு முன்பதாகவே என்ன செஞ்சார் ஆண்டவர்? உற்பத்தி ஆவதற்கு முன்பதாக அவனை பேர் சொல்லி அழைத்து அவனை அறிந்திருக்கு. அது போல கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி அழைத்து நம்ம மேல் கிருபையுள்ளவராய் அன்பு நிறைந்தவராய் இருக்கிறார். அப்ப யாக்கோபின் வம்சத்தார் என்றால் என்னங்க அர்த்தம்? தேவனால் சிநேகிக்கப்பட்டவர்கள். நீங்களாம் யாருங்க? இங்க யாக்கோபின் வம்சத்தாரே. உங்க குடும்பம் போட்டுக்கோங்க, சீயோன் குடும்பத்தாரே. நீங்க எல்லாரும் யாரால நேசிக்கப்பட்டவங்க? கர்த்தரால் சிநேகிக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தம். யாக்கோபின் வம்சத்தாரே என்று சொன்னால் நீ கர்த்தரால் சிநேகிக்கப்பட்டவன். இந்த உலகத்துல ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என்னை நேசிப்பதற்கு என் மேல் அன்பு காட்டுவதற்கு ஒருவருமே யாருமே இல்லை நீங்க நினைக்கலாம். அப்படி நினைக்காதீங்க. உங்களை நேசிப்பதற்காக, உங்களை உண்மையாக நேசிக்கிற ஒரு தேவன் ஒரு இருக்கிற, அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. யாக்கோபு அங்கங்க ஓடனான், ஆனாலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனுக்கு விரோதமாக எழும்பினவங்களை எல்லாரையும் சமாதானமாக்கும்படி கர்த்தர் செய்தார். அவன் மேல் கிருபையா இருந்தார். அவனை கர்த்தர் என்ன செஞ்சாரு? நேசித்து அவனை கர்த்தர் வழிநடத்தி கொண்டு போய் கொண்டே இருந்தார். அந்த யாக்கோபின் தேவன் இன்றைக்கும் நம்மத்தில் இருக்கிறார். அந்த யாக்கோபின் தேவன் நம்மை ஒருபோதும் தனியே என்ன செய்ய மாட்டாரு? விடவே மாட்டார். உங்கள் நேசிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை நீங்க என்ன செய்யக்கூடாது? உலக அன்பெல்லாம் என்ன செஞ்சிடும்? எல்லாம் மறந்துடும். உலக அன்பு எல்லாம் மாறி போகும். ஆனா மாறாத ஒரே ஒரு அன்பு என்ன தெரியுங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு. ஆமென், ஆமென், அல்லேலூயா. சில மனிதர்கள்லாம் எதுக்கு தெரியுமா அன்பு செலுத்துவாங்க? உங்ககிட்ட இருந்து எவ்வளோ பறிக்கணுமோ, உங்ககிட்ட இருந்து எவ்வளவு சாப்பிடணுமோ, உங்ககிட்ட இருந்து என்னென்னலாம் காரியங்களை அனுபவிக்கணுமோ எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு நல்லா சாப்பிட்டு, கல்யாணத்தில் சாப்பிட்டு வாழையில தூக்கி போடுற மாதிரிலாம்
அப்படிப்பட்ட விசுவாசிகள் இருக்கிறாங்க, அப்படிப்பட்ட நண்பர்கள் இருக்கிறாங்க, அப்படிப்பட்ட குடும்பஸ்தாரும் இருக்கிறாங்க, அப்படிப்பட்ட எல்லா ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட தேவன் அல்ல. அவர் எந்த சூழ்நிலையை வாழ்ந்து கொண்டிருந்தாலும், நீ எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய அக்கிரமக்காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும், பலரால் நீ புறக்கணிக்கப்பட்டிருந்தாலும், கர்த்தர் தம்முடைய உள்ளங்கைகளை நம்மை வரைந்து நம்மை நேசிக்கிறவரா. கடைசி வரை நம் மூச்சு முடியல வரையிலும் தேவன் நம்மை நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. என்னுடைய பாலிசி எப்பவுமே நான் எந்த மனுஷனும் நான் நம்புறதே கிடையாது. என்ன ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்க? எந்த மனுஷனை நம்புறது கிடையாது. ஊழியத்தின் பாதியிலே எனக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் வெளிப்படுத்திட்டாரு. எந்த விசுவாசியும் நம்ப மாட்டேன், எந்த ஊழியக்கார நீங்களே என்ன நம்பக்கூடாது. நீங்கள் நம்புறது யாரை நம்பினா கர்த்தரை தான் நம்பணும். நான் எந்த விசுவாசியும் சார்ந்து இல்லை, எங்கள் அப்பாவையும் சார்ந்து இல்லை, என் மனைவியும் நான் சார்ந்திருக்க மாட்டேன், என் பிள்ளைகளையும் சார்ந்திருக்க மாட்டேன், என் சொந்தக்காரங்க, என் பிள்ளைங்க, என் சொந்த யாரையும் சார்ந்திருக்க. நான் சார்ந்திருப்பது கர்த்தரை மாத்திரம்தான். அப்படி தான் நான் ஊழியத்துக்கு கர்த்தரை அழைச்சிருக்கிறேன். யாருக்கிட்டையும் நான் போய் கை நீட்டி என்ன செய்யக்கூடாது, நிற்க மாட்டேன். அப்படி என்னை கர்த்தர் விடவே இல்லை இது வரைக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அது போல தான் நீங்களும் கர்த்தரையே சார்ந்துருங்க. மனைவி புருஷன் எல்லாம் நமக்கு தேவை தான். ஆனால் முதல் நீங்கள் சார்ந்திருக்கிற வேண்டிய ஒரே ஒரு அன்பு யார் தெரியுங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பிலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ கர்த்தர் உங்களை உண்மையா நேசிக்கிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுங்களா? வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா சபையில், இதுதான் உங்களை கர்த்தர் நேசிக்கிறார். எத்தனையோ பேர் கர்த்தர் புறக்கணிச்சார், ஆனா உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்காருன்னா உங்க மேல் ஆண்டவர் அன்புள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளல, நான் தான் உங்களை என்ன செஞ்சு கொண்டிருக்கிறேன். ஆமா, நாம தான். நீங்க வந்து தானா வரல, கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டு தேவ சபையில் ஐக்கியமா இருந்திருக்கார். இந்த சபைக்குள்ள வந்துட்டா இந்த சபையில் இருக்கிற சத்தியத்துல, உபதேசத்துல, சட்டத்துல விசுவாசி வளரணும். அங்க ஒன்று இங்க இருக்கிறோம் அங்க இருக்கிறோம்லாம் கிடையாது. இந்த பைபிளை நீங்க ஃபாலோ பண்ணணும். அது பிரதராக இருந்தாலும் சரி, சிஸ்டராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய வாலிப பிள்ளை யாராக இருந்தாலும் சரி, இந்த பைபிளை நீங்கள் ஃபாலோ பண்ணாதான் கர்த்தருடைய வெளிச்சத்தில் நீங்கள் நடக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பைபிளில் இது போட்டிருக்கா அது போட்டிருக்கா அதெல்லாம் கிடையாது. எதை ஆண்டவர் எடுத்துக்க சொல்கிறாரோ அந்த காரியத்தை எடுத்துட்டு இங்கே பாட்டு ஓடிட்டே இருக்கணும். ஆமீன். ஊழியக்காரில் ஃபாலோ பண்ணக்கூடாது. அந்த பாஸ் இந்த பாஸ்லாம் கிடையாது. இயேசுவை ஃபாலோ பண்ணணும். சபைக்கு வந்து ஆண்டவர் முகத்தை பார்க்கணும். ஊழியக்காரனோடு கூட கர்த்தர் பேசுவார். ஊழியக்காரனுடைய பாதையில் அவருடைய பாதங்களை விழுந்து போதனை அடைகிறார். அந்த வார்த்தையை எங்களுக்கு முதலாவது பேசி தான் உங்களுக்கும் கர்த்தர் செய்கிறாரு, பேசுகிறார். இந்த வார்த்தையை எடுத்து நான் தியானித்து கொண்டு என்கிட்ட நிறைய கர்த்தர் பேசியிருக்கிறார். என்னையும் நான் சுத்திகரித்துக் கொள்ளக்கூடிய காரியங்களை எனக்கு கற்றுக் கொடுத்தார். நிறைய காரியங்களை நான் இன்னும் பரிசுத்தமாகவும் நான் சரி செய்யணும். எனக்கு என்னை குறித்து எனக்கு தெரியும், நான் எப்படிப்பட்டவனு உங்களுக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். ஆகவே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருளான காரியங்களிலிருந்து விட்டு வெளியே வாங்க. கர்த்தர் உங்களை வெளிச்சத்தின் பாதையில் கர்த்தர் உங்களை கொண்டு போய் பிரகாசிக்க கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எதற்காக உலக தோற்றத்துக்கு முன்பதாக கர்த்தர் தெரிந்து கொண்டு சபையில் வச்சிருக்கிறார்னா, சபையில் வந்து உட்கார்ந்துட்டு சும்மா கையை தட்டாமல் பாடாமல் துதிக்காமல் ஆராதிக்காமல் ஏதோ காணிக்கை கொடுத்துட்டு ஓடுற கூட்டம் அப்படி இல்லை. இந்த சபையிலிருந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் கனி நிறைந்தவனாக காணப்படணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. சபைக்கு இத்தனை பேர் வர்றது பெரிய விஷயம் இல்லை. எத்தனை பேருடைய வாழ்க்கை மாறி இருக்கிறது, அது ரொம்ப முக்கியம். எத்தனை பேருடைய சுபாவங்கள் மாறி இருக்குது. சபையில் நல்ல வேத அறிவிலிருந்து பெரிய விஷயம் இல்லை, அதில் ஒரு பெருமை கிடையாது. வேத அறிவு இருந்தும் எல்லாரோடு கூட ஒரு மனமாக இருந்து, சந்தோஷமாக இருந்து, ஐக்கியமாக இருந்து, ஒருவர் நேசிக்கக்கூடிய அந்த மனப்போக்கம் இருக்கணும், தாழ்மை இருக்கணும், பொறுமை இருக்கணும், பரிசுத்தம் இருக்கணும். எல்லாரையும் ஒரே விதத்தில் பார்க்குற அந்த தேவ பிள்ளையுடைய காரியங்கள் தான் கர்த்தருடைய பார்வையில் வெளியேறப்பட்டதாக இருக்கும். அவங்க தான் கர்த்தருடைய வருகையில் போக முடியும். எல்லாம் அம்மைன்னு சொல்ல மாட்டீங்களே. இதற்காக சபையில் உங்களை வச்சிருக்கிறாரு. இப்படி நல்ல கண்ணிருந்த வாழ்க்கை இருக்கணும். இப்படிப்பட்ட சுபாவங்கள் இருக்கக்கூடாது. இதெல்லாம் இருளான பாதையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. எதற்காக? நம்முடைய கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாக தேவ பிள்ளைகள் காணப்படணும். ஆமீன். ஹல்லேலூயா. முட்செடி நடுவில் ஆண்டவர் என்ன செஞ்சார்? மோசையை அழைத்து என்ன செஞ்சார்? எங்கேயோ ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான், தாவீது ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். எல்லாரையும் கர்த்தர் என்ன செஞ்சார்? அழைச்சி ஒரு பெரிய அதிபதியாக மாற்றி அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வழிநடத்தும்படியாக மோசையை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அப்புறம் சவுலுக்கு அப்புறம் தாவீதை கர்த்தர் என்ன செஞ்சார்? அவனை தெரிந்து கொண்டார். இப்படி ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேர் சொல்லி அவர்களை அழைத்து அறிந்திருக்கிறார். உங்களை எப்படி கர்த்தர் அழைச்சிருக்க நினைக்கிறீங்க? மோசேக்கு சொல்றாரு, என்னுடைய கண்களிலே, யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்தில் பாருங்க. யாத்திராகமம் 33ஆம் அதிகாரமா அங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம்
17ஆம் வசனத்துல பாருங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே மோசே நான் உனக்கு செய்வேன்னு சொல்றாரு ஆண்டவர். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்ததுனால உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்பது விசுவாசிகள் நன்றாக புரிந்து கொள்ளணும். ஏதோ தானே நீங்க வரல, ஏதோ தானே நீங்க சபைக்குள்ள வரல. நிறைய பேர் போர்டு பார்த்து கர்த்தரே அவர்களுக்கு வழியை காண்பித்து சபைக்கு வந்த விசுவாசிகள் அநேகர் இப்பயும் இருக்கிறாங்க, இனி வந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்ப கர்த்தருடைய கண்களிலே உனக்கு கிருபை கிடைத்தது, அதனால உன்னை என்ன செஞ்சேன், பேர் சொல்லி உன்னை அறிந்திருக்கிறேன். ஆமென். இன்றைக்கு கர்த்தருடைய கண்களிலே நமக்கு கிருபை கிடைத்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப யாக்கோபின் வம்சத்தாரே, உங்களுடைய கர்த்தருடைய கண்களில் உங்களுக்கு கிருபை கிடைத்ததுக்கு என்று சொன்னால் நீங்கள் கர்த்தருடைய வெளிச்சத்தில் நடப்பதற்கு உங்களுடைய கண்கள், தேவனுடைய கண்களில் இரக்கம் கிடைச்சிருக்கு, கிருபை கிடைச்சிருக்கு. நீங்கள் இருளான பாதை, நீங்கள் போகிற பாதை சரியில்லை, நீ தெரிந்து கொள்ளப்பட்ட பாதை சரியில்லை, குடும்பங்கள் நீங்கள் செய்கிற காரியங்கள் சரியில்லை, பைபிளுக்கு மாறாக செயல்பட்டு கொண்டிருக்கிறீங்க, தவறான ஆலோசனைகளுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறீங்க, நீங்களே உங்கள் வாழ்க்கைக்கு ஏற்ற திட்டங்களை எடுத்து செயல்படுத்த வேண்டிய தீர்மானம் கொண்டிருக்கிறீங்க. இதெல்லாம் உங்களை எங்கே கொண்டு போகணும்னு சொன்னால் இருளான பாதைகளுக்கு உங்களுக்கு நேராக கொண்டு போய்விடும். அப்போ குடும்பத்தில் உட்காந்து அழுது, பிள்ளைகள் அழுது, எல்லாம் உட்காந்து அழுது என்ன பிரயோஜனம்? மனுஷனுக்கு செம்மையாய் தோன்ற வழிகள் உண்டு, அதெல்லாம் எங்க வழிகள்? அது இருளுக்குள்ளாதான் உங்களை கொண்டு போய் சொல்லும். அந்த ஜனங்கள் ஏசாயா போய் சொல்றாரு, அவங்க மனம் திரும்புற மாதிரி இல்லை. யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு பின்வாங்கி அவங்க பொன்னையும் வெள்ளியும் அவங்க வணங்க ஆரம்பித்தாங்க. இவர் எவ்வளவோ சொல்றாரு, ஆனாலும் இவங்க என்ன செய்ய மாதிரி இல்லை. அதனால தான் இவங்க எங்கே சிறையிருப்பு போனாங்க? பாபிலோனுக்கு சிறையிருப்பில் கொண்டு போய் விட்டாங்க இல்லையா? விட்ட பிறகு ஆனாலும் மனம் திரும்புவான்னு பார்த்தா கொஞ்சம் லைட்டாக தான் கர்த்தருடைய வெளிச்சத்துக்குள்ளே வந்தாங்களா? கொஞ்சம் லைட்டாக தான் வந்தாங்க. அது போல தான் இன்றைக்கி நிறைய பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் வர தேவ பிள்ளைகள் இந்த இருளான வாழ்க்கையை விட்டு வெளியே வந்து நீங்கள் முழுமையான வெளிச்சத்துக்குள் நீங்கள் வந்தால் தான் கர்த்தர் உங்களை பிரகாசிக்க வைக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிளில் பாருங்கள், பலவிதமான வெளிச்சத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். வாருங்கள் நாம் கர்த்தருடைய வெளிச்சத்தில், இதுதான் செய்தியின் தலைப்பு. நாருங்கள், ஏசாயா சொல்றாரு, நாம ஆண்டுடைய வெளிச்சத்தில் நடக்கணும், வெளிச்சத்தின் பிள்ளைகளை போல நம்ம வாழணும். கிறிஸ்தவர்கள் வெளிச்சத்தில் நடக்கணும்னா கர்த்தருடைய வெளிச்சத்தில் நம்ம நடக்கணும். வேத வசனத்தின் வெளிச்சத்தில். கர்த்தருடைய வசனம் நம்முடைய பாதைக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்குது. அந்த அந்த வசனம் என்ற வெளிச்சத்துல நீங்கள் உங்க பிள்ளைகள் நடப்பீர் என்று சொன்னால் கர்த்தருடைய வரிகள் நீங்கள் கைவிடப்பட்டு போக மாட்டீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேதாகமத்தில் எத்தனையோ வெளிச்சத்தை குறித்து பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? பெரிய வெளிச்சமா இருக்கிறார். வாசிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசி கேட்போம். மத்தேயு 4:15. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்றார். ஹல்லேலூயா. நீங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படு, தேவரீர் என்னோடு கூட, உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். என்ன சொல்லப்பட்டிருக்கு? இருள் இருக்கிற ஜனங்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அங்கே சொல்றாரு, உங்களுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாவீது நூறிலே கிறிஸ்து ரட்சகர் உங்களுக்காக பிறந்திருக்கார். மேய்ப்பர்கள் வயல்வெளியில காத்து கொண்டிருக்காங்க. ஒரு வெளிச்சம் உதித்து தேவத்தோடு கூட பேசுறார். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு ஒரு வெளிச்சம் உதித்தது. அந்த வெளிச்சம் யார் என்று சொன்னால் அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் நமக்கு வெளிச்சமா இருக்கிறார். அவருடைய வெளிச்சத்தின் பாதையில, இயேசுவின் பாதையில நடப்பதற்காக தான் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அன்பின் அழைப்பை கர்த்தர் தருகிறார். ஆமென். இருளான பாதையிலிருந்து நீங்க விலகி கர்த்தருடைய வெளிச்சத்தை நடக்கணும்னா உங்களுக்குள்ள இயேசு வரணும். இந்த இருதயத்துக்குள்ள இயேசு வரணும். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் இருப்பார் என்று சொன்னால் அவங்களுடைய வாழ்க்கை முழுவதும் வெளிச்சமாக பிரகாசமாக காணப்படும். இயேசு கிறிஸ்து வெளிச்சமா உதிப்பார் என்று சொல்லி கிட்டத்தட்ட 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக என்ன செஞ்சார்? ஏசாயா தீர்க்கதரிசி தன்னுடைய தீர்க்கதரிசன புஸ்தகத்துல திட்டவட்டமா எழுதி வைத்திருக்கிறார். அந்த காரியங்கள் அப்படியே என்ன செய்து கொண்டிருக்கிறது? நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா இதே காரியம் தான் அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிச்சம் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் வாழ்க்கையில குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் கர்த்தருடைய வெளிச்சம் பிரகாசிக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க.
உங்க வாழ்க்கையில மரண இருளின் வாழ்க்கையில ஒரு காரியத்துல நீங்க இருப்பீர் என்று சொன்னால், குடியிருக்கிறவர்களா இருப்பீர் என்று சொன்னால், கத்தர் உங்கள் மேல் என்ன செய்வாரு? வெளிச்சமாய் உதித்து உங்களை என்ன செய்வார்? பிரகாசிக்க செய்ய தேவனாய் கத்தர் வல்லவராக இருக்கிறார். அப்ப கத்தராகி இயேசு கிறிஸ்து நமக்கு எப்படிப்பட்டவராக இருக்காருங்க? பெரிய வெளிச்சம். அவர் தான் நமக்கு எப்படிப்பட்டவராக இருக்காரு? இந்த முழு மனு குலத்துக்கும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தான் ஒரு பெரிய வெளிச்சமாக இருக்கிறார். ஏசாயா 42 6-7 வசனங்களை பார்த்தீங்கன்னா, ஏசாயா தீர்க்கதரிசி இன்னும் ஆழமாக ஆண்டவரை குறித்து, அவருடைய ஜீவியத்தை குறித்து, அவர் செய்ய வேண்டிய காரியத்தை தீர்க்கதரிசனமாக சொல்லியிருக்கிறார். வாசிங்க. நீர் குருடருடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்களை காவலிலிருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலிலிருந்து விடுவிக்கவும். இதெல்லாம் நடந்துச்சா இல்லைங்களா? ஏசாயா சொன்ன தீர்க்கதரிசன வார்த்தைகள் நடந்தே தீரினது. குருடைய கண்களை கத்த திறந்தார். கட்டுண்டவர்கள் என்ன செஞ்சாரு? சங்கிலினால் கட்டப்பட்டிருந்த அந்த பன்றிகள் நடுவில் இருந்த அந்த லேகியோன் பிசாசு பிடித்த மனிதனுக்கு என்ன செஞ்சார்? ஆண்டவர் கட்டவிழ்க்க பண்ணினார். இருள் இருக்கிறவர்களையும் சிறைச்சாலையில் இருந்து பவுலும் சீலாவும் ஜெபிக்கும்போது அந்த சிறைச்சாலை கதவுகள் என்ன செஞ்சது? திறவுண்டது. இப்படி அநேக காரியங்கள். கண்கள் இல்லாதவர்கள் கண்களை திறந்தார், முடவனை நடக்க வைத்தார். எல்லா காரியங்களையும் அற்புதங்களை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? செய்து முடித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த முழு உலகத்தில் இருக்க எல்லா தேசங்களுக்கும் ஜனங்களுக்கும் கர்த்தர் ஒரு ஒளியாக வைக்கப்பட்டிருக்கிறார். அவர் யார்னா, அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் எப்படிப்பட்ட வெளிச்சம் என்று பைபிள் சொல்லுகிறதுனா, யோவான் 1:9 பாருங்க. அவர் எப்படிப்பட்ட வெளிச்சமா இருக்கிறார்? வாசிங்க. எந்த மனுஷனையும் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி யார்னா, அவர் தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. உலகத்துல வந்து எந்த மனுஷனையும், அப்படின்னா எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சூழ்நிலை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, அந்த மனுஷனை பிரகாசிக்க செய்கிறது யாருன்னா, அந்த ஒளியாகிய மெய்யான ஒளியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். ஆமென் சொல்லுவோமா? எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. அப்படின்னு என்னத்துங்க? இந்த உலகத்தில் எவ்வளவு நிர்பந்தமான ஒரு நிலையில ஒரு மனுஷன் காணப்பட்டாலும், எவ்வளவு கொடுமையான ஒரு பாவியா இருந்தாலும் சரி, எவ்வளவு கொடுமையான ஒரு கொடூரமான ஒரு பாவியா இருந்தாலும் சரி, சமுதாயத்திலையும் குடும்பத்திலையும் பலரால புறக்கணிக்கப்பட்ட ஒரு நபராய் இருந்தாலும் சரி, எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில அவன் காணப்பட்டிருந்தாலும் சரி, கர்த்தருடைய வாழ்க்கையில வெளிச்சமாய் இருப்பார் என்று சொன்னால், அவனை கர்த்தர் எல்லாருக்கும் முன்பதாக அவனை பிரகாசிக்க செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஒளியாகி இயேசு உனக்குள் வரும் பொழுது, நிர்பந்தமான நிலையில் இருக்கும் பொழுது, உன் பாவத்தையும் கர்த்தர் மன்னிப்பார். யாரெல்லாம் உன்னை புறக்கணித்தார்களோ அவர்கள் உன்னை தேடி வந்து உன்னோடு கூட சமாதானமாகும்படி செய்வார். இதெல்லாம் எப்படி நடக்கும்னா, ஒளியாக இயேசு உனக்குள் இருந்தா உன்னை மற்ற ஜனங்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க செய்ய என் தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் சொல்றார், என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் என்ன செய்யதில்லை, ஆண்டவரிடத்துல வாங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல, எப்படிப்பட்ட நிலைமையினாலும் பரவாயில்ல, என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒருவரையும் என்ன செய்வதில்லை. ஆமா, இந்த சபையில் இருக்கிற யாரும் பர்ஃபெக்ட் கிடையாது, நானும் பர்ஃபெக்ட் கிடையாது. அதுக்காக தான் கர்த்தர் நம்மளுக்கு ஜீவனை வைத்து கிருபை, நம்ம எல்லாம் நீதிமான்கள் தான், ரத்தத்தால் கழுவப்பட்ட. ஆனாலும் சில விஷயங்களை தவறி கொண்டிருக்கிறனால தான் கர்த்தர் நம்மோடு கூட பேசுறாரு. சில இருளான காரியத்தில் இருக்கிறீங்க, நீங்க எல்லாம் என்ன செய்யுங்க, வெளியே வாங்க. ஆமென் சொல்லுங்க. இருளான காரியத்தில் இருக்கிறீங்க, என்ன செய்யுங்க, எல்லாரும் வெளியே வாங்க, என்னிடத்துல வாங்க, ஒருவனையும் நான் என்ன செய்ய மாட்டேன். ஆனா இந்த உலகத்துல அப்படி இல்லை. அவன் ஒரு பெரிய பாவம் செஞ்சுட்டானா, அவன் இவ்வளோ மோசமானவன் சொல்லி சபையில் இருக்க விசுவாசி என்ன செய்யறதில்ல, அவங்க வீட்டுக்கும் போகிறதில்ல, அவங்கள ஒதுக்குறது. இந்த பையனா மோசமானவன், முடி இப்படி மண்டை இப்படி வெட்டிட்டு இருக்கான், இந்த சகோதரி எந்த சிஸ்டரா, அப்படி வந்து பேசி அவங்கள வந்து குற்றப்படுத்தக்கூடாது. எப்படி எனக்கு இப்போ எப்படின்னா, இந்த பிள்ளைகள் சபையில் வந்து உட்கார்ந்தாலே போதும். இன்றைக்கி நிறைய விசுவாசிகள் வராமல் இருக்கிறதுக்கு தடையாக இருக்க காரணம் என்னென்னா, நல்ல முதிர்ந்த வயது விசுவாசிகள் செய்கிற வேலையினால தான் நிறைய விசுவாசிகள் சபையை விட்டு போயிடுறாங்க. நம்ம வந்து யாரையும் பர்ஃபெக்டாக பார்க்கறதுக்காக சபைக்கு வரலை, நம்ம எல்லாரும் பர்ஃபெக்டாக ஆகணும் என்பதற்காக தான் கர்த்தர் சபையை கொடுத்துருக்கிறாரு. நாம் ஒவ்வொருவரும் தேவ சமூகத்திலேருந்து நம்ம நிதானித்து ஆராய்ந்து பார்த்து நம்ம சுத்திகரித்து கொண்டு, நீங்களும் ஆயத்தப்படணும், நானும் ஆயத்தப்படும், மற்றவர்களும் ஆயத்தப்பட வேண்டிய அந்த வேலையை தான் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். குற்றம் கண்டுபிடிக்கிற வேலையை விசுவாசிக்கும் கொடுக்கல, யாருக்கும் கர்த்தர் கொடுக்கல. வந்தமா வசனத்தில் வளர்ந்து கர்த்தருடைய வருகைக்கு நானும் என் குடும்பமும் என் சபை விசுவாசியில் போகணும், அந்த நோக்கத்தோடு சபைக்கு என்ன செய்யணும், வரணும். அப்போ எந்த மனுஷனையும் பிரகாசிக்க மெய்யான ஒளியாக இருக்கிற, என் வாழ்க்கையே இருளாக போயிடுச்சே அப்படின்னு
ஒருவேளை நினைக்கலாம், என் வாழ்க்கை இனி என் வாழ்க்கையை பிரகாசிக்குமா, இனி என் வாழ்க்கையில கர்த்தர் தீபங்களை ஏற்றுவாரா என்று ஒருவேளை நீங்க கலங்கி கொண்டு வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி, அந்த ஒளி இயேசு. ஹல்லேலூயா. இந்த நாளில் உங்களுக்கு மெய்யான வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு பெரிய வெளிச்சமாக உதித்திருக்கிறார். ஆமென். அந்த அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோவான் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் 4-5 வசனத்தில் பாருங்க, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு எப்படி இருந்ததுங்க? ஒளியா இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை உங்களுக்குள்ள கர்த்தர் இருப்பார் என்று சொன்னால், ஒளியாகி இயேசு இருப்பார் என்று சொன்னால், இருள் உங்களுக்குள் கிட்ட நெருங்கவே முடியாது. ஆமென். இது விசுவாசிங்கன்னா கர்த்தர் நிச்சயமா உங்களை பிரகாசிக்க செய்வார். அந்த இருளை போக்கி உங்கள் வாழ்க்கையில் இயேசு வந்து உங்களை பிரகாசிக்க வைப்பார். வேலையில், தொழிலில், பிஸ்னஸில், ஆவிக்குரிய ஜீவியத்தில், குடும்ப வாழ்க்கையில், பிள்ளைகள் மத்திய எல்லா இடங்களிலும் உங்களை என்ன செய்வார் ஆண்டவர்? அந்த ஒளியை குறித்து இந்த யோவான் ஸ்நானகன், அந்த ஒளியாக இயேசுவை குறித்து, அந்த ஒளியை குறித்து யோவான் ஸ்நானகன் கொடுக்குற சாட்சி நீங்கள் பாருங்கள். 6, 7, 8 வசனத்தை வாசிங்க. அந்த அதிகாரத்திலே, தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் யோவான். அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து அந்த ஒளியாக இயேசுவை குறித்து சாட்சி கொடுத்தான். என்னன்னு கொடுத்தான்? அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான். உலகத்திலே வந்து பாருங்க, அந்த என்ன சாட்சி கொடுக்குறான்னா, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி இயேசுன்னு சொல்லி யோவான் ஸ்நானகன் இயேசுவை குறித்து நல்ல ஒரு சாட்சி இங்க கொடுக்குறார். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? அவன் அந்த ஒளி அல்ல, நான் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனா இருந்தான். அவன் சொல்றா, உலகத்துல எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது மாத்திரம் அவன் சொல்லல. அடுத்த பக்கத்துல பாத்தீங்கன்னா 29ஆம் வசனத்துல பாருங்க, என்ன சொல்றாரு பாருங்க. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ என்ன ஒரு சாட்சி கொடுக்கிறார் பாருங்க. என்ன சொல்றாரு? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, அவதான் ஜீவ ஒளியா இருக்கிற, அவதான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன் இயேசுவை மெய்யான ஒளின்னு சொல்றோம் தெரியுங்களா? எதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மெய்யான ஒளி என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால், அவர் உண்மையான ஒரு சாட்சியாக காணப்பட்டார் அந்த உலகத்துல. ஆமென். வெளிப்படுத்தின விசேஷத்துல பாருங்க, 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல என்ன சொல்லப்பட்டது? ஜீவுள்ள சாட்சியா இந்த பூமியில வாழ்ந்திருக்கிறார். உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கும் அதிபதியுமாகி இயேசு கிறிஸ்துவினால உங்களுக்கு கிருபையும் சமாதானமும். அவர் எப்படிப்பட்டவருங்க? உண்மையுள்ள ஒரு சாட்சி. அந்த உண்மையான ஒளியை குறித்து இன்றைக்கும் நிரூபிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அவர் தான் இயேசு. அவர் உண்மை உள்ளவர். அவர் பொய் சொல்கிற தேவன் அல்ல. சொன்னதை செய்யும் அளவு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கைவிடவே மாட்டார். சொன்னதை கர்த்தர் செய்து முடிப்பார். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட நல்வார்த்தைகள் ஒன்றும் தவறி போகாது, எல்லாம் நிறைவேறிற்று, இனிமேலும் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை குறித்து அநேகர் அவர்களை குறித்து நிறைய சாட்சி கொடுத்திருக்கிறாங்க, நிறைய காரியங்களை சொல்லியிருக்கிறாங்க. இவர் உண்மையான கிறிஸ்து என்று சொல்லி நிறைய பேர் சாட்சி கொடுத்திருக்கிறார், நிரூபிக்கப்பட்டிருக்கிறார். இவர் உண்மையானவர், இவர் இந்த ஒளியாக இயேசு உண்மையானவர் சாட்சி கொடுத்தார். அதை குறித்து ஜான் தி பேப்டிஸ்ட் குறித்து முதல் பார்த்தோம். அவர் மாத்திரம் கொடுக்கல, நீங்க இயேசுவை குறித்து எல்லாருமே சாட்சி கொடுத்துருக்காங்க பைபிள்ல. நீங்க பேதுருவை குறித்து பார்க்கும் பொழுது 1 பேதுரு 2:22 நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. அவர் 3.5 வருடம் ஆண்டவரோடு கூட ஊழியம் செய்தாரு. அவர் சொல்றாரு, 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிக்க வேண்டாம், அவர் பாவமே செய்யவில்லை என்று சொல்லி ஒரு நல்ல ஒரு சாட்சியை பேதுருங்க கொடுக்கறத நம்ம பார்க்க முடியும். அவருடைய வாயில வஞ்சனை இல்லை, வஞ்சனை என்ன செய்யல, காணப்படலன்னு சொல்றாரு. 3.5 வருடம் அவரோடு கூட ஊழியம் செய்தவர் பேதுரு. ஆரம்பத்திலிருந்து கூடவே இருந்தாரு. கடைசியில சேவல் கூவுற 3 நிமிஷத்துல என்ன செஞ்சுட்டார்? ஆண்டவரை மறுதளிச்சுட்டு மாறிட்டாரு. அது மாத்திரமல்ல, இன்னொருத்தர் ஆண்டுடைய மார்பிலே சார்ந்து கொண்ட அன்பின் சீசனாகிய யோவான் சொல்றாரு, அவரிடத்துல பாவமே இல்லை. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லப்பட்ட அவரிடத்துல என்ன இல்லைங்க? பாவமே இல்லை. அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா இன்னொரு காரியம், 4வது இன்னொருத்தர் சொல்றாரு, பரிசுத்த பவுல் என்ன சொல்றீங்களா? அவர் பாவமே அறியவில்லை. ஆண்டவரை குறித்து சொல்ற சாட்சி என்ன? அந்த ஒளியாக இயேசு குறித்து கொடுக்க சாட்சி என்ன? அவர் பாவமே அறியாதவர். எங்க இருக்குன்னா 2 கொரிந்தியர் 5:21 அது இருக்குது. அதே கபடற்ற உத்தமனாகிய நாத்தான்வேல் என்ன சொல்றாரு? ரவி,
எங்கள் போதகரே, நீர் எப்படிப்பட்டவர்? நீ தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலுடைய ராஜா என்று சொல்லி யோவான் 1:49 அங்கே இந்த கபடற்ற உத்தமனாகிய நாத்தான் மேல் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நீங்க யோவான் 3:22 பார்த்தீங்கன்னா, நிக்கதோமு என்ற இஸ்ரவேலின் மத போதகன் சொல்றாரு, ரபி நீ தேவனுடைய குமாரன். யோவான் 3:2 அதை நம்ம பார்க்கிறோம். அடுத்தது பாருங்க, சமாரிய நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ என்ன சொல்ற தெரியுங்களா? ஆண்டவரே நீர் ஒரு தீர்க்கதரிசி என்று நான் யோவான் 4:19 அதை குறித்து நாம் பார்க்கிறோம். அடுத்தது பாருங்க, சமாரியர்கள் என்ன சொல்றாங்க, புறஜாதி மக்கள் என்ன சொல்றாங்க தெரியுங்களா? அவர் உண்மையாகவே அவர் கிறிஸ்து, இந்த உலக இரட்சகர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம், அவர்களை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்றாங்க. ஆமா இல்லையா? நீ சொல்றதுனால இல்லை ஸ்திரீயே, நாங்கள் உண்மையாகவே அவர் இயேசு கிறிஸ்து இரட்சகர் என்று அறிந்ததுனால அவர்களை நாங்கள் என்ன செய்கிறோம்? விசுவாசிக்கிறோம் என்ற ஒரு சாட்சி எங்கள் பகிர்கிறார்கள். சமாரியர்கள் இருக்க சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, இயேசுவை சிலுவையில் அறைந்து ஒப்பு கொடுத்த பிலாத்து என்ன சொல்றாரு பாருங்க, இந்த நீதிமானின் இரத்த பலிக்கு நான் என்ன செய்வேன்? குற்றமற்றவன் என்று கைகளை கழுவினார். அவர் என்ன சாட்சி கொடுக்குறாரு? இவர் ஒரு நீதிமான். அதுக்கப்புறம் எல்லாம் விசாரிக்கும் பொழுது பிலாத்தின் மனைவி ஒரு ஆள்கிட்ட சொல்லி அனுப்புறாங்க, எங்க மத்தேயு 27:19 அந்த நீதிமானுக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம். அந்த நீதிமானுக்கு என்ன செய்ய வேண்டாம்? அப்ப இயேசுவை குறித்து ஒவ்வொருவரும் கொடுக்கிற சாட்சியை பாருங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான சாட்சி கொடுக்குறாங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் நான் சொல்ல முடியாது. இந்த 10 பேரும் 10 விதமான காரியங்களை சொல்லி அவளுக்கு அந்த ஒளியாக இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்குறாங்க. ஏன் தெரியுங்களா? எப்படி சாட்சி பகிர்றாங்க பாருங்க. அவங்க ஆகையினாலதான் ஆண்டவர் மெய்யான சாட்சியாக நிரூபிக்கப்பட்ட அந்த இயேசுவை தான் மெய்யான ஒளி என்று நாங்கள் சொல்லுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு சாட்சியை கொடுத்ததுனால தான் அவர் மெய்யான சாட்சியாக நிரூபிக்கப்பட்ட ஒரு தேவ மனிதராக காணப்பட்டதுனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு ஒளியா இருக்கிறார். அவர்தான் ஒளியாகி இயேசு, அவர்தான் உண்மையான தேவன், அவர்தான் நம்ம ரட்சிக்க வந்த தேவனா இருக்கான்னு சொல்லி அவருக்கு ஒளி என்று கர்த்தர் பெயர் வைத்திருக்கிறார். ஆமென். அந்த ஒளியாக இயேசு தான் மனுஷன் என்ன செய்றாரு? பிரகாசிப்பிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். இனி என் லைஃப் என்ன ஆகும்னு நீங்கள் நினைக்கலாம். இனி என் லைஃப்பில் என்ன நடக்க போகுது? இனி என் லைஃப்பில் அடுத்தது என் வாழ்க்கை பிரகாசிக்குமா? அவ்வளோதான், என் லைஃபே முடிஞ்சிச்சா? இல்லை, இனிமேல் தான் கர்த்தர் ஒரு திருப்பு மனை கர்த்தர் கொண்டு வர போகிறார். அதுதான் சொல்கிறார், நீ என் பக்கம் திரும்புன்னு சொல்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி அந்த ஜனங்களுக்கு சொல்கிறார், என் பக்கம் திரும்புங்க, நீங்கள் நானும் கர்த்தருடைய வெளிச்சத்தில் நடப்போம். நமக்கென்று ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நமக்கென்று ஒரு தீபத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அந்த தீபத்தில் கர்த்தரே வந்து என்ன செய்வார்? விளக்க ஏற்றுவார். ஆமென். பொதுவாக சொல்லுவாங்க, நம்ம குடும்பத்துக்கு நல்ல விளக்கேற்ற ஒரு பொண்ணு சொல்றாங்க இல்லையா? அது போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில உன் விளக்கை ஏற்றுவதற்காக கர்த்தர் வந்திருக்கிறார். இருளிலிருந்து நீங்க என்ன செய்யணும்? வெளியே வரணும். ஆமென். அல்லேலூயா. உங்க குடும்பங்களில, வேலையில, தொழில, பிசினஸ்ல, கல்யாணமாக இருக்கலாம், இன்னும் தாமதமா எல்லா பகுதியிலும் ஒரு விளக்கை கர்த்தர் என்ன செய்ய போறாரு? ஏற்ற போகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ உனக்கு ஒரு மெய்யான வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக தான் இந்த ஒளியாக இயேசு இந்த உலகத்திற்கு வந்தா. சபை நடுவில் கர்த்தர் உலாவிக் கொண்டே இருக்கிறார். ஆமென், ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வெளிச்சத்தில் நடக்காதனால தான் ஏசாயா தீர்க்கதரிசி அவங்களுக்கு சில எச்சரிப்பை கொடுக்குறார். என்ன செய்கிறாரு? இந்த பழக்க வழக்கம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத சுபாவங்கள், தேவனை விட்டு தூரமான போயிருக்கிறீங்க, இதுலேருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னு எச்சரிப்பு கொடுக்குறாரு. இது வெளியே வர்றது பெரிய விஷயம் இல்லை, சாதாரண விஷயம் கிடையாது. இதுல இருந்து வெளியே வருவது கர்த்தர் தான் நம்ம என்ன செய்யணும்? இந்த இருளிலிருந்து விடுவிக்கணும். அதுக்கு தான் ஏசாயா தீர்க்கதரிசி 700 ஆண்டுகள் முன்பதாக தீர்க்கதரிசனமா சொல்லிட்டு போயிட்டார். 42 அதிகாரம் 6ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க திருப்பியும். அடுத்த பகுதி கீழே வாசிங்க. இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கவும். எப்படிங்க இருளிலிருந்து விடுவிப்பது? யார் நம்ம விடுவிக்க முடியும்? கர்த்தருடைய வெளிச்சத்தில் நீங்க நடக்கணும்னா முதல் இருளான காரியத்திலிருந்து வெளியே வரணும். இருளில் இருக்கிறவர்களை நான் என்ன செய்வேன்? கர்த்தர் விடுவித்தாரா இல்லையா? விடுவித்தாரா இல்லையா? கண் இல்லாதவன் எப்படி இருப்பான்? இருளாக தான் இருப்பான். கர்த்தர் என்ன செஞ்சா? கையை வச்சாரா? கையை வச்சு கர்த்தருடைய அவனுடைய கண்கள் என்ன செஞ்சாரு? குருடனுடைய கண்களை திறந்தார். ஆவிக்குரிய மனக்கண்கள் இந்த நாளிலே சபை விசுவாசிகள் திறக்கப்படணும். ஒரு ஆளிலேயே சொல்லுங்க. இருளில் இருக்கிறவர்களை கர்த்தர் விடுவிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். பைபிளில் நிறைய இருளை குறித்து சொல்லப்பட்டிருக்குங்க. ஒரு இருளை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க போகிறேன். அல்லேலூயா.
பைபிளில் ஏகப்பட்டமான இருள் சொல்லப்பட்டிருக்குது. இந்த இருளிலிருந்து இங்கே வெளியே வந்தால் தான் கர்த்தருடைய வெளிச்சத்தில் நடக்க முடியும். இதுலேருந்து வெளியே வந்தால் தான் கர்த்தருடைய பிரகாசிக்க வைப்பார். இதுலேருந்தெல்லாம் வெளியே வந்தால் தான் உன் குடும்பத்தில் கர்த்தர் விளக்கை ஏற்றுவார். வேலையில், தொழிலில், பிஸ்னஸ், திருமண வாழ்க்கை எதுவாக இருந்தாலும் சரி, இந்த இருளான பாதையில் வெளியே வந்தால் தான், இந்த 4 இருளான காற்று வெளியே வந்தால் தான் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் தீபத்தை ஏற்றுவார். ராமன் சொல்லுங்கள். எத்தனை பேருக்கு அப்படி போய் ஆசைப்படுறீங்க? சொல்லுங்கள், பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருளை அகற்றி ஒரு விளக்க கர்த்தர் ஏற்ற போகிறாரு. இந்த மாதம் செய்வார். உன் குடும்பத்துக்கு ஒருவன் வரப்போகுது. என்ன வரப்போகுது? பையன் வரப்போகிறான், ஒரு பொண்ணு வரப்போகுது, விளக்கை வந்து ஏற்றுவா. ஆமேன்னு சொல்லுங்க. விசுவாசத்தோடு சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தாமதமாகாது, கர்த்தர் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமாம், சும்மா ஏதோ சொல்கிறாங்க நினைக்கக்கூடாது. விசுவாசித்தீங்கன்னா அடுத்த 2 மாதத்தில் கல்யாணம் ஒழுங்கு அவங்க சபையில். நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். அப்போ இந்த இருளிலிருந்து நீங்கள் வெளியே வரணும். என்னென்ன இருள்? 1 பாவமாகிய இருள், 2வது சாபமாகிய இருள், 3வது வியாதி என்கிற இருள், 4வது என்ன பார்த்தீங்கன்னா சத்துரு நமக்கு கொடுக்கிற போராட்டமான அந்த இருளிலிருந்து நீங்கள் வெளியே வரணும். ஆமேன். 4 இருளிலிருந்து வரணும். கர்த்தருடைய வெளிச்சத்தில் நடக்கணும்னா பாவமாகிய இருள், சாபமாகிய இருள், வியாதியான இருள், சத்துரு போராட்டம், இந்த இருளிலிருந்து நீங்கள் வெளியே வரணும். இன்னைக்கு ஒரே ஒரு இருள் மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். ஆமேன். இந்த 4 இருளிலிருந்து இன்றைக்கு கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? விடுதலை ஆக்குவார். ஆக்க மாட்டாரா? கர்த்தர் நிச்சயமாக செய்வார். நீங்கள் விசுவாசிச்சீங்கன்னா கர்த்தர் செய்வார். நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா, நீங்கள் திரும்பி வந்துட்டீங்கன்னா, எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் சரிங்க, உங்களை கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமென். அப்போ முதலாவது பாவமாகி இருள். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பாவம் ஒரு என்னதுங்க? இருளாக இருக்குது. ஒரு பாவம் அவனுக்குள் இருக்கிறதுனால தான் அவனுக்கு கர்த்தர் கொடுக்குற நன்மைகள் அவன் நிமித்தமாக, அவள் நிமித்தமாக, இவள் நிமித்தமாக குடும்பத்தில் நன்மையும் ஆசீர்வாதம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? தடைப்பட்டிருக்கிறது. அதை உணர்ந்து இன்றைக்கு நம் ஒவ்வொருவரும் நம்மை நிதானித்து பார்த்து நம்மை சுத்திகரித்து கொள்ளணும். மீகா 7ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை வாசிங்க. மீகா 7ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை வாசிங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் இருளா இருக்குது. என் சத்ருவே, என் சத்ருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. எனக்கு விரோதமாக சத்ருவே நீ சந்தோஷப்படாத. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். சொல்லுங்க எல்லாரும், நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே எழுந்திருப்பேன். நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். அடுத்த வசனம். நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். அவர் எனக்காக வழக்காடி, அவர் எனக்காக என்ன செய்வார்? வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்க மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன். அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். அவர் என்னை வெளிச்சத்தில் கொண்டு வருவார். அவருடைய நீதியை நான் பார்ப்பேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு சபைக்கு கர்த்தர் பேசுகிற அருமையான வார்த்தைகள், இதை எச்சரிப்பான வார்த்தை. அன்பின் அழைப்பினால கர்த்தர் உங்களை கூப்பிடுறார். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு அழைப்பை கர்த்தர். பாவமாகி இருள் இருந்து என்ன செய்யணுமா? முதலாவது வெளியே வரணும். ஹல்லேலூயா. இந்த பாவமாகி இருள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் இந்த பாதையிலிருந்து நம்ம வெளியே கொண்டு வர கர்த்தர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். கர்த்தருக்கு விரோதமாக நாம் பாவம் செய்யும் பொழுது நாம் இந்த பாவமாகிய இருளுக்குள் காணப்படுகிறோம். கர்த்தருக்கு விரோதமாக நாம் என்ன செய்கிறோம்? பாவம் செய்யும் பொழுது, அவருடைய வார்த்தையை நாம் மீறும் பொழுது, அவருடைய காரியங்களாக மீறி செயல்படும் பொழுது என்ன செய்கிறோம்? பாவத்தில் இருக்கிறோம். அந்த பாவம் நமக்கு எங்கே கொண்டு போகுதுன்னா இருளுக்குள்ளே நம்மை கொண்டு போகிறது. பாவம் என்பது பயங்கரமானது. பாவம் என்பது கொடூரமானது. நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா தூதர்களின் விழுகை நிமித்தமாக தான் பூமிக்கு பயங்கரமான இருள் வந்துச்சு. என்னதுங்க? தூதர்களுடைய விழுகை நிமித்தமாக பூமிக்கு பயங்கரமான ஒரு பெரிய இருள் வந்துச்சு. தூதர்களின் விழுகைக்கு காரணம் என்ன தெரியுங்களா? பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க. பெருமை. தூதர்களின் விழுகை காரணம் என்னங்க? பாவமாகிய பெருமை. பாவமாகிய இருளாகிய பெருமைனால தான் அவங்க விழுந்து போனாங்க. இன்னைக்கு நிறைய பேர் விசுவாசிகள், ஊழியர்கள் விழுந்து போகிறதுக்கு காரணம் தெரியுங்களா? பெருமை. என்னதுங்க? பெருமை. படிப்பு பெருமை, அழகு பெருமை, பணப்பெருமை, அந்த பெருமை, இந்த பெருமை, அந்த ஆளு பெருமை, இந்த ஆளு பெருமை, எங்கள் ஆள், எங்கள் பையன், என் பிள்ளை, என் வீட்டுக்காரரு, என் மனைவி, இந்த பெருமையெல்லாம் இருந்தீங்கன்னா நீங்கள் பாவமாகி இருளின் பெருமையில் இருக்கிறீங்க. நீங்கள்லாம் விழுந்து போனவர்கள். இந்த பெருமை என்ற பாவமாகி இருளிலிருந்து நீங்கள் வெளியே வந்தால் தான் கர்த்தர் உங்களை பிரகாசிக்க வைப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. நீ எவ்வளோ வேணால் படிக்கலாம், எவ்வளோ வேணால் சம்பாதிக்கலாம், லட்சக்கணக்கில் இருக்கலாம், கோடிக்கணக்கில் இருக்கலாம், பெரிய ஆளாக இருக்கலாம், வசதி இருக்கலாம், பங்களா இருக்கலாம்,
எவ்வளோ பெரிய ஆட்களாக உலகத்தில் வேலை காரியங்கள் எல்லாம் இருக்கலாம். ஆனால் தாழ்மை இருந்தால் தான் நீ பரலோகத்துக்கு போக முடியும். தாழ்மை இல்லைன்னா நீ இங்கேயே உட்காந்துருக்க வேண்டியதுதான். என்னதான் ஜெபம் பண்ணாலும், என்ன அந்நிய பாஷை பேசினா, என்ன வசனம் படிச்சு குடிச்சாலும், பெருமையாக இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்றாரு? எதிர்த்து நிற்கிறார். அது பெருமை என்ற பாவமாகி இருள் உங்களுக்குள் வெளியே வரணும். யாரெல்லாம் இருள் இருக்கிறாங்க? யார் இருள் இருக்கிறவங்க? பெருமையாக இருக்கிறவங்க, பாவமாகி இருள் இருக்கிறாங்க. அவங்க என்ன செஞ்சிடணும்? வெளியே வந்தால் தான் கர்த்தர் உங்கள் மேல் நீதியின் சூரியனாக உதிப்பார். அல்லேலூயா. அடுத்தது யார் இருள் இருக்காங்க தெரியுங்களா? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தையும் 11ஆம் வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம், பாவமாகி இருளை விட்டு வெளியே வரணும். முதல் காரியம் பெருமை என்ற பாவமாகி இருளை வெளியே வரணும். 2வது வாசிங்க. ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும், ஒளியிலே இருக்கிறேன், இயேசுவுக்குள் இருக்கிறேன், ஆண்டவருக்குள்ள இருக்கிறேன் என்று சொல்லியும், தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். கவனிங்க, சபையில் இருக்கிற விசுவாசிகள் சகோதரர் பகைக்கிறவர்களா இருந்தீங்கன்னா, சகோதரிகளை பகைக்கிறவர்களா இருந்தீங்களா, உங்க குடும்பத்துல பகையோடு நீங்க வாழ்ந்தீங்கன்னா நீங்க பாவமாகி இருள் இருக்கீங்கன்னு அர்த்தம். வேலையில, படிக்கிற இடத்துல, பிள்ளைகள் கூட யார்ட்டையுமே என்ன செஞ்ச கூடாது? பகைக்க கூடாது. எல்லாரையும் நேசிக்க தான் கர்த்தர் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. கவனிக்கிறேன், சிறு பிள்ளைங்க காலேஜில் நான் மட்டும் படிக்கணும், யாருக்கும் காண்பிக்க கூடாது, யாருக்கும் நான் சொல்லி கொடுக்க கூடாது அப்படின்னு பெற்றோர் வளர்ப்பாங்க உங்களை. அது தவறான பெற்றோர். எல்லாருக்கும் என்ன செய்யணும்? பாடங்களை சொல்லி கொடுக்கணும், எல்லாரும் கொடுத்து காரியங்களை பகிர்ந்து கொள்ளணும், எல்லாரும் ஒரு மனமாக இருக்கணும். ஒரு மனமாக இருந்து என்ன செய்யணும்? செயல்படணும். யாருக்கிட்டையும் எந்த பகை என்ன செய்யக்கூடாது. பிள்ளைங்க பார்க்குறீங்களா, உங்கள் அப்பா அம்மா யார்கிட்ட பகை வச்சுருந்தாங்கன்னா நீங்கள் அந்த வீட்டுக்கு, மாமா வீட்டுக்கு நான் போக மாட்டேன், ஏன்னா எங்கள் அப்பா அம்மா பேச அப்படி இல்லை. நீங்கள் என்ன செய்யணும்? அந்த வீட்டுக்கு அப்படி அனுப்பலைன்னா என்கிட்ட சொல்லுங்கள். வெளியே சொல்லுங்கள். அப்படி அனுப்பலையும் என்கிட்ட சொல்லாதீங்க, கர்த்தர்கிட்ட சொல்லுங்கள். உங்கள் அப்பா அம்மா தலையில்த்த கர்த்தர் என்ன செய்வார்? யார்ட்டையும் வாலாட்ட முடியாது, கர்த்தரிடத்தில் வாலாட்டவே முடியாது, மாற்றிடுவார். எப்போ ஏற்பட்ட மனுஷனையும் மாற்றுவதற்கு ஆண்டவருக்கு வல்லமை இருக்குது. ஒரு வேலையா சொல்லுங்கள். சிலர்லாம் அப்படி தான் இருப்பாங்க. அதை பற்றிலாம் யோசிச்சு கவலையே படக்கூடாது. ஜபம் பண்ணுங்க, தானாக மாறும் ஆளெல்லாம். ஆமேன். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? அப்போ தன் சகோதரனை பகைக்கிறவன் கர்த்தருடைய பந்தியில் இருக்கும் பொழுது, நீ காணிக்கை செலுத்தும் பொழுது அவங்ககிட்ட போய் என்ன செய்ய? ஒப்புரவாகிட்டு வந்து காணிக்கை செலுத்து. ஒப்புரவாகாமல் ஊரெல்லாம் சண்டை போட்டுட்டு வந்து காணிக்கை நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா அந்த காணிக்கை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார், அங்கீகரிக்க மாட்டார். அதற்கேற்ற பலன் நீங்கள் புசிக்கவே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல சண்டை மூட்டுற ஆள்லாம் இருக்குது. அந்த ஆள்லாம் வந்து கர்த்தருடைய பார்வையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்களும் ரொம்ப பகை உண்டாக்குற ஆட்கள்லாம் குடும்பத்தில் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் கர்த்தர் சந்திக்கணும். அவங்களுக்காக நீங்கள் என்ன செய்யணும்? சொல்லுங்கள், பேசுங்களேன். நீங்கள் அப்படி இல்லை சகோதரிகளே, வெளியே இருக்கிறவங்கள சொல்கிறேன், அவங்களுக்காக என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். இந்த பகையாகிய இந்த நடுசுவரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன செஞ்சாரு? இப்போ பகையான கசப்பு வேறு உனக்குள்ள இருந்தா நீங்கள் எல்லாரும் எங்கே இருக்கிறீங்க? பாவமான இருளில் இருக்கிறீங்க. இதை விட்டு நீங்கள் என்ன செய்யணும்? வெளியே. ஒரு காலத்தில் நீங்கள் பகைக்கப்பட்டுள்ள இருந்தீங்க, ஒரு காலத்தில் நீங்கள் மற்றவங்களை பகைச்சிங்க. ஆனால் இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒளியாக உங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது நீங்கள் மற்றவர்களை நேசிக்கிறவர்களாக மாத்திரம் தான் நீங்கள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பகை என்பது இருக்கவே கூடாது. அண்ணங்கிட்ட பேச மாட்டேன், தம்பிக்கிட்ட பேச, அந்த வீட்டில் கால் எடுத்து வைக்க மாட்டேன், இப்படிலாம் இருந்தீங்கன்னா நீங்கள் கர்த்தருடைய பந்தி எடுக்கிறது வேஸ்ட்டு, சபைக்கு வருது வேஸ்ட்டு, கடவுளுக்கு போகவே முடியாது. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம், இதுதான் பைபிள் சொல்லுது. இதை கடைப்பிடித்தா மேலே என்ன செஞ்சிடலாம்? போயிடலாம். இந்த இருளை விட்டு வெளியே வந்தால் தான் கர்த்தர் உங்கள் மேல் பிரகாசிப்பார். உங்களை என்ன செய்வார்? அது மாத்திரமில்லை, பைபிளை குறித்து நல்ல அறிவுள்ளவர்கள் பைபிளில் நல்லா அறிந்திருக்கிறாங்க. ஆனால் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற பிரசங்கில மூடனோ இருளிலே நடக்கிறான். பைபிள் நாலேஜ் இல்லாதவங்க எப்படி நடக்கிறாங்க? பைபிள் நாலேஜ் இருக்கவங்களும் சில பேர் அப்படி தான் நடக்கிறாங்க. அது ஒரு வேறு விஷயம். மூடனோ எங்கே நடக்கிறான்? இருளிலே நடக்கிறான். இதுதான் இந்த வழி, போகிற வழி சரியில்லைன்னு தெரியுது. ஆனாலும் அவன் என்ன செய்யறான்? இதை செஞ்சால் ஒன்றாயிராது, இதை நம்ம செஞ்சால் என்ன போகுது? செஞ்ச பிறகுதான் அங்கே இருளில் இருக்கிற கஷ்டங்கள் அவங்க அனுபவிக்கிறாங்க. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, யார் மூடன்னா அறிவில்லாதவன் மூடன். அந்த மூடன் எங்கே நடக்கிறான்? இருளிலே நடக்கிறான். அதான் சொன்னேன், மனுஷனுக்கு செம்மையானை தோன்ற வழிகள் உண்டு, அதெல்லாம் அதான் மூடன் தான் செம்மை. அவனுக்கு வழியெல்லாம் செம்மையாக இருக்கும். ஃபூல்னு சொல்லப்படுது ஆங்கிலத்தில். அது மாத்திரமில்லை, இன்னொரு பகுதியில் பார்த்தீங்கன்னா தேவன் இல்லை என்று சொல்லுகிறவன் எப்படிப்பட்டவன்? மதிகெட்டவன் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் ஒரு இருக்கிறான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய ரகசிய வருகை இருக்குது, நீங்கள் உணரணும். கர்த்தருடைய வருகை இருக்குது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சில ஊழியக்காரன் சொல்கிற ரகசிய வருகைலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, முத்திரையெல்லாம் உடைக்கப்பட்டுன்னு சொல்கிறாங்க, அப்படிலாம் இல்லைன்னு சொல்கிறாங்க. நிறைய பெரிய பெரிய ஊழியக்காரெலாம் போய் கேட்டேன், அப்படிலாம் இல்லைப்பா, ரகசிய வருகை என்பது இல்லவே இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் பேசி கொண்டிருக்கிறாங்க. எல்லாமே இருக்குது. வேதத்தில் என்ன சொல்லியிருக்கா அதெல்லாம் நடந்து
தீரும். அல்லேலூயா. 1 யோவான் 1:6 பாருங்க, யார் பாவமாய் இருள் இருக்கிறாங்க பாருங்க. நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும். நீங்க நிறைய பேர் நான் இயேசு கோயிலுக்கு போறேன், சியோன் சர்ச்சுக்கு போறேன், எங்களுக்கு நல்ல ஒரு ஊழியக்காரர் கொடுத்துருக்காரு, நல்ல சபை ஐக்கியத்தை கொடுத்துருக்காரு, நல்ல வசனம் பேசுற எல்லா தேவ ஊழியர்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்காரு அப்படின்னு மற்றவங்க போய் சொல்றாங்க. சொல்லியும் இருளிலே நடக்கிறவரை இருந்தால் சத்தியத்துல யாரும் நடக்கிறது கிடையாது. விசுவாசிங்க, போய் சொல்லுகளா இருப்போம். ஆமென். பாவமாகிய இருள் என்ன இருளுங்க? சத்தியத்தில் நடக்கிறது இல்லை. விசுவாசிங்க, வார்த்தையில நடக்கிறது இல்லை, உபதேசத்தில் நடக்கிறது இல்லை, பைபிள்ல ஃபாலோ பண்றது இல்லை. இன்னும் அந்த பக்கம் வைக்கலாமா, இந்த பக்கம் வாசல் வைக்கலாமா, இந்த பக்கம் வைக்கலாமா, மேற்கு வைக்கலாமா, கிழக்கு வைக்கலாமா, இந்த நாள் வைக்கலாமா, எந்த எல்லா நாளும் ஆண்டவருக்கு நமக்கு நல்ல நாளை தான் கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஒரு வேளையா சொல்லுங்க, சத்தியம் என்னவோ அதன்படி நடக்கணும். நான் அவரோடு ஐக்கியப்பட்டு என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறதா இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்கள். நீங்க சத்தியத்தின்படி நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எங்க இருக்கிறீங்க? பாவமாக இருளில் நீங்க போய் கொண்டிருக்கீங்கன்னு அர்த்தம். பைபிள் எடுத்து ஜம்முன்னு வரலாம், நல்ல ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு வரலாம், நல்லா டிப்டாப்பா வரலாம், நல்லா ஜம்முன்னு உட்காந்து கொண்டிருக்கலாம். ஆனா கேட்கிற வார்த்தையின்படி உங்க வாழ்க்கையில செயல்படுத்தணும். அதை உங்க வாழ்க்கையில கொண்டு வந்து உங்களை என்ன செய்யணும்? சரி செய்து கர்த்தருடைய வருகைக்கு நீங்களும் ஆயத்தப்படணும். நம்ம இருக்கிற எல்லாருமே தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்ன செய்யணும்? அவர்கள் இருளிலே நடந்து கொண்டு, கர்த்தருடைய வசனம் மிக தெளிவாக சொல்லு, சத்தியத்தில் நடங்க. நீங்க உங்களை கர்த்தர் பிரகாசிக்க செய்ய என் ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். சபைக்கு வரீங்கன்னா யாரை ஃபாலோ பண்றீங்க? நான் அவங்க ஃபாலோ பண்றேன், எங்களுக்கு அவங்க தான் இது, எங்களுக்கு இயேசுவை பின்பற்றாதவன் இருளிலே நடக்கிறான். யோவான் 8:12 வாசிங்க. யோவான் 8:12. பாவமாக இருள் பாருங்க, லைனா பெருமை, பகை நிறைய இருக்கக்கூடாது, இதெல்லாம் இருக்கக்கூடாது, இதெல்லாம் பாவம் இல்லை. மூடன், சத்தியத்தின் நடக்காதவன், இவங்கெல்லாம் பாவமாக இருள் இருக்கிறாங்க. அடுத்தது பாருங்க, மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி சொல்றாரு, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். நான் தான் இந்த உலகத்திற்கு ஒளியாய் இரட்சகரா இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஹல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தங்க? இயேசுவை பின்பற்றாதவன் எங்க நடக்கிறாங்கன்னா இருளிலே நடக்கவளா இருப்பாங்க. ஹல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு ஏசாயா தீர்க்கதரிசி ஜனங்களை பார்த்து, வாருங்கள் நம்ம எல்லாரும் கர்த்தருடைய வெளிச்சத்துல நடப்போம். இந்த ஆட்கள் மாறுற மாதிரி இல்லை. இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு அழைப்பை கர்த்தர் கொடுக்கிறார் உங்களுக்கு, அன்பின் அழைப்பை கர்த்தர் கொடுக்கிறார். அதற்கு என்ன அர்த்தம்னா, இன்றைக்கு கர்த்தர் உங்களை வெளிச்சத்தில் நடக்க அழைக்கிறார். ஹல்லேலூயா. நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன்பா, என்னை பின்பற்றுங்க, இருளில் நடக்காதீங்க, ஜீவ ஒளியை அவரை பின்பற்றிங்கன்னா ஜீவ ஒளியை நீங்கள் அடைந்திருப்பீர்கள். ஆமென். ஏசாயா 2:1 கடைசி வசனம் வரைக்கும் வீட்டில் போய் வாசித்து பார்த்துங்க. அவர்களை சூழ்நிலையில் கண்டு தான் சொல்கிறாரு, அவர்கள் தேவனை விட்டு பின்வாங்கி பாவமாக இருளுக்கும் விக்கிரங்களுக்கும் பின்பாக ஓடினால தான் அவர் சொல்கிறாரு, வாருங்க நம்ம எல்லாரும் கர்த்தருடைய வெளிச்சத்தில் நம்ம என்ன செய்வோம்? நடப்போம். அதுதான் ஏசாயா தீர்க்கதரிசி இன்றைக்கும் சபைக்கு சொல்கிறாரு, இந்த காலகட்ட சபைக்கு சொல்கிறாரு, தேவ ஜனங்களாக உங்களுக்கும் ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறாரு, என்னுடைய வெளிச்சத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க? நடவும். இப்படி பலவிதமான இருளிலே மனிதர்கள் இன்றைக்கு ஜீவித்து கொண்டிருக்கிறாங்க. யோவான் 12:35 பாருங்க, இருளிலே நடக்கிறவர்கள் தாங்கள் போகும் வழி இன்னதென்று அறியாதிருக்கிறாங்க. அப்போ இருளில் நடக்கிறவங்க தாங்கள் போகிற வழி எங்க வழி? அவங்க போகிற வழி பாதாளம் தான். தாங்கள் போகிற வழி இன்னதென்று தேவ ஜனங்கள் இன்றைக்கு தாங்கள் போகிற பாதை என்னன்னே தெரியாமல் இருக்கிறாங்க. உலக மக்கள் அப்படிதான் இருக்காங்க. தேவ ஜனங்கள் வசனத்தை அறிந்தவங்களும் தாங்கள் போகிற வழி, தாங்கள் செய்கிற காரியங்கள் இதெல்லாம் கர்த்தருடைய பார்வையில் நல்லதா கெட்டதெல்லாம் பார்க்கறது கிடையாது, இஷ்டத்துக்கு செஞ்சிடறது. அப்படிலாம் செஞ்சு நீங்கள் பாவமான இருளில் நீங்கள் போய் கொண்டிருக்கிறீங்க. அப்போ பாவமாக இருளில் ஜீவித்து கொண்டிருக்கிறவர்கள் தங்கள் அவங்க பாதாள குழியை நோக்கி போய் கொண்டிருக்காங்க என்பதை இன்னதென்று அறியாமல் இருக்கிறாங்க. அதனால தான் அன்பா கூப்பிடுறாரு ஏசாயா. ஆண்டவர் இன்னைக்கு அன்பா உங்களை கூப்பிடுறாரு, என் வெளிச்சத்தில் நடங்க. ஹல்லேலூயா. என் வெளிச்சத்தில் நடங்கப்பா. இப்படிப்பட்ட பாவத்தின் இருளின் வல்லமையிலிருந்து இருக்கிற தேவ பிள்ளைகளையும் உலக மக்களையும் விடுதலை ஆக்குவதற்காக வெளிச்சமாக இந்த பூமிக்கு உதித்தார். அவர் தான் இயேசு கிறிஸ்து. ஆமென். இன்னைக்கு பாவம் எங்க நிற்குமா? வாசப்படியில படுத்திருக்கு. பாவத்தின் சம்பளம் பாவம். நமக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் நன்மைகள் என்ன செய்கிறது? தடுத்து நிறுத்து. அப்ப நம்முடைய இயேசு இந்த பாவமாகி இருளிலிருந்து நம்மை நீக்கும்படியாக, ஜனங்களை விடுதலையாக்கும்படியாக தான் பெரிய வெளிச்சமாக உதித்து வந்தார். அல்லேலூயா. அப்ப இந்த நாட்கள் நாம் எல்லாரும் என்ன செய்யணும்னா, பாவத்துக்கு எதிர்த்து நிற்க வேண்டிய நாட்கள் இது. ஆமென். சத்துருவுக்கு எதிர்த்து நிற்க வேண்டிய நாட்கள். அதுக்கு ஒளியாக இயேசு உனக்குள்ள இருந்தால் தான் எதிர்த்து நிற்க முடியும். ஆமென். அப்ப கர்த்தருக்காக எழும்பி நான் பிரகாசிக்கணும் என்று விரும்புகிற தேவ பிள்ளையே, பாவமாக இருளை விட்டு நீ வெளியே வா. ஆமென்.
பாவமாக இருளை விட்டு நீங்கள் செஞ்சிருங்க. இந்த நாளில் கர்த்தர் உங்களை அன்பாக அழைக்கிறார். அந்த ஒளியாக இயேசு உனக்குள் வரும் பொழுது, இந்த பாவமாக இருளை விட்டு நீங்கள் வெளியே வரும் பொழுது, அந்த ஒளியாக இயேசு உனக்குள் வருவதற்கு, உன்னை பிரகாசிக்க செய்வதற்கு, அவருடைய வெளிச்சத்தில் நீங்கள் நடக்க இந்த பாவமாக 6 காரியங்களை சொல்லியிருக்கிறேன். பாவமாகிய இந்த 6 பாவங்களை விட்டு நீங்கள் வெளியே வாங்க, கர்த்தர் உங்களை பிரகாசிக்க செய்வார். ஹல்லேலூயா. என்னென்ன பாவங்க 6ங்க? பெருமை சொல்லுங்க, பெருமை இருக்கக்கூடாது, பகை இருக்கக்கூடாதுங்க, மூடன் அறிவோடு நம்ம நடக்கணும். 4வது கர்த்தருடைய வசனத்தில் என்ன செய்யணும்? நடக்கணும். 5வது என்ன சொன்னங்க? இயேசுவை பின்பற்றாதவன். நான் இயேசுவை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லி போய் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. உண்மையாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ஜீவ வெளிச்சத்தை நீங்கள் என்ன செய்வீங்க? கண்டுகொள்வீர்கள். கடைசியாக என்ன சொல்லி முடித்தேன்? இருளில் நீங்கள் நடந்தீங்கன்னா உங்கள் போகிற பாதை உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அது எங்கே கொண்டு போயிடும்? உங்களை பாதாளத்துக்கு கொண்டு போயிடும். ஆகவே இந்த 6 பாவமாக இருளை விட்டு வெளியே வாங்க, கர்த்தர் உங்களை பிரகாசிக்க வைப்பார். அதில் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அவதான் இயேசு. அந்த பாவத்தை விட்டு வெளியே வாங்க. அந்த பாவத்தை விட்டு வெளியேவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய வருகை தாமதிக்கும் என்று சொன்னால், ஆண்டவர் சுத்தமானால் அடுத்த வாரம் இந்த காரியத்தை தொடங்குவோம். என்னதுங்க? பாவத்தை விட்டு வெளியே வருவதற்கு நாம் என்னெல்லாம் காரியங்கள், 5 காரியங்கள் செய்ய வேண்டும். அதை அடுத்த வாரம் ஆண்டவர் சுத்தமான ஆண்டவருடைய வருகை தாமதிக்கும் என்றால் உங்களோடு கூட கர்த்தர் பேச விரும்புவார். தொடர்ந்து எனக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாம் எழுந்திருக்கலாமா? தேவரீ என் நீருள் யாவும் அகற்றிடவே. பாடுங்க. தேவரீ என் விளக்கதை ஏற்று நீரன்றோ, இரட்சண்யமும் கேடகமும் எனக்கு அளித்து காருண்யத்தால் எல்லாரும் இரட்சண்யமும் கேடகமும் எனக்கு அளித்து காருண்யத்தால் என் வெளிச்சமும் ரட்சிப்பும், என் வெளிச்சமும் எந்த ஜீவனின் ஆமென். என் வெளிச்சமும் ரட்சிப்பும் நீரே, எந்த ஜீவனின் பலனும் நீரே, இரக்கமும் கிருபையும் நிறைந்த என் இயேசுவே, என்றும் என்றும்மை துதிப்பேன். பாடுங்க. இரக்கமும் கிருபை நிறைந்த என் இயேசுவே, என்றும் என்றும்மை துதிப்பேன். நித்திய காலமாய் நித்திய காலமாய் எந்த தேவனும் நீரே, நீடொளியாய் அடைக்கலமானவன் நீரே, நித்திய காலமாய் எந்த தேவனும் நீரே, நீடொளியாய் அடைக்கலமானவன் நீரே. உந்தன் மாற கிருபையை உள்ளம் கனிந்து உம்மை துதிப்பே. உந்தன் மாற கிருபையை நீதம் என் வெளிச்சமும் ரட்சிப்பும், என் வெளிச்சமும் ரட்சிப்பும் நீரே. எங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளை நீக்கி வெளிச்சமாக இயேசு எனக்குள் உதிக்கட்ட ஆண்டவரே. என் வெளிச்சமும், நல்ல கையில் தட்டி எல்லாரும், எந்த ஜீவனின் பலனும் நீரே, இரக்கமும் கிருபையும் நிறைந்த என் இயேசுவே, என்றும் என்றும்மை துதிப்பே. இரக்கமும் கிருபையும் நிறைந்த என் இயேசுவே, என்றும் என்றும்மை துதிப்பே. இருளான பாதை நடந்திட்டாலும் வெளிச்சமாக வந்திடுவார். இருளான பாதை நடந்திட்டாலும் வெளிச்சமாய் வந்திடுவார். மகிமையின் பிரசன்னத்தால் ஓடி நடத்திடுவார். சொல்லுங்க எல்லாரும், மகிமையின் பிரசன்னத்தால் ஓடி நடத்திடுவார். கர்த்தருண்டு வார்த்தை உண்டு, கர்த்தருண்டு வார்த்தை உண்டு, தூதருண்டு அவர் அற்புதருண்டு. கர்த்தருண்டு வார்த்தை உண்டு, தூதருண்டு அவர் அற்புதருண்டு. இருளான பாதையில நாம் நடந்துட்டாலும் வெளிச்சமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில வந்திட வல்லவராக இருக்கிறார். பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறோம். யாக்கோப்பின் வம்சத்தாராகிய இஸ்ரவேலருக்கு நீ சொன்ன இந்த வார்த்தையின்படி
ஆண்டவரே, நீர் காட்டுகிற அந்த வெளிச்சத்திலே நடப்பதற்கு நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய விசேஷித்த கிருபையை உம்முடைய வேத வசனங்கள் வாக்கியங்கள் மூலமாக வெளிப்படுத்தி தந்து கொண்டு வருகிறதுக்காக நன்றி. நன்றி அப்பா. இருளிலே நடக்கிற ஜனங்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்ற அந்த வெளிச்சத்தில் நாங்கள் இன்னும் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான அந்த ஒளியாகிய உம்மை நாங்கள் பின்பற்றி பகலிலே நடக்கல போல சீராக நேராக நடந்துமை சந்திக்க நீர் உங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறோம். கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். இன்னும் இருளை நோக்கி துன்மார்க்கத்தினால பாவத்தினால பலவிதமான சூழ்நிலையினாலே போய் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் மாற்றி உம்முடைய வெளிச்சத்துக்குள்ளே வந்து வெளிச்சத்தில் நடக்க உதவி செய்யும். தொடர்ந்து வழிநடத்தும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் வேண்டிக்கிறோம் பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூடவே இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக.